ஒற்றுமையே பலம். அதுக்கான சிறந்த உதாரணம் தான் இந்த வீடியோ. என்னன்னு பாருங்க. சைனால ஒரு 2-3 டேஸ் பேக் என்னன்னா ஒரு 7 நாய்கள் வீட்டில் வளர்த்துட்டு இருப்போம்னா அந்த மாதிரி நாய்களை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க ஒரு ட்ரக்ல வச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கறி வெட்டுவாங்கல்ல, நாய் கறி வெட்டுவாங்களா அந்த இடத்துக்காக கடத்திட்டு போயிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த நாய்கள்ல அந்த ட்ரக்ல இருந்து குதிச்சு ஜம்ப் ஆகி வெளியில விழும்போது அதுல ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் அடிபட்டுருச்சு. ஸோ அதால அவ்வளோ தூரம் நடக்க முடியல. ஆல்மோஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 17 கிலோமீட்டரை தாண்டி வந்துட்டாங்க. மெயின் ரோட்ல நின்றுட்டு இருக்காங்க. திரும்பவும் அவங்க வீட்டுக்கு போகணும் 17 கிலோமீட்டர் நடந்தே போகணும். மோப்பம் பிடிச்சி பாதையை கண்டுபிடிச்சு போகணும். இதுக்கு வந்து ஒரு வழிகாட்டியா ஒரு கூர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருக்கு. அந்த குட்டியா ஒரு டாக் இருக்கு. அது போறதப்ப பார்த்தீங்கன்னா பின்னாடி திரும்பி எல்லா மக்களும் வராங்களா, ஜெர்மன் ஷெஃபர்ட் சேஃபா இருக்கானா, அவனை வந்து நடக்க முடியல அவனால. இருந்தாலும் மற்ற டாக்ஸ்லாம் ஒரு மாதிரி தாங்கி பிடிச்சி கொஞ்சமா நாண்டு போய் அதை ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டு ட்ரெண்ட் ஆகி வைரல் ஆகி வேர்ல்டில் இருக்கிற எல்லாரும் அதை பற்றி தான் இப்போ பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சேஃப் அண்ட் செக்யூர்டா அந்த நாய்ங்க எல்லாருமே அவங்க ஓனர்ஸ்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ தெரியுதா, ஒரு ஆளால் தனியாக சாதிக்க முடியலன்னா மொத்தமாக சேர்ந்து ஒரு யூனிட்டியாக இருந்தோம்னா சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இந்த வீடியோ. இதை பற்றி என்ன உங்கள் ஒப்பீனியன்ங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க.